விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே இளைஞர் ஒருவரை 5 பேர் கொண்ட கும்பல் அரிவாளால் சரமாரியாக வெட்டி கொலை செய்த சம்பவத்தால் பதற்றமான சூழல் நிலவியது. பட்ட பகலில் ஓட ஓட விரட்டி கொடூரமாக கொலை செய்யப்பட்டதன் பகீர் பின்னணி என்ன? ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே பெருமாள் தேவன்பட்டியைச் சேர்ந்தவர் 33 வயதான காளிக்குமார். இவர் சரக்கு வாகனம் ஓட்டி வந்தார். திங்கட்கிழமை காலையில் சரக்கு வாகனத்தில் தாமிரபரணி கூட்டு குடிநீர் குழாய் பதிப்பதற்கான உதிரி பாகங்களை ஏற்றிக்கொண்டு விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி நோக்கி சென்றுள்ளார். திருச்சுழி ராமேஸ்வரம் சாலையில் கேத்தநாயக்கன்பட்டி விலக்கு அருகே சென்றபோது காளிக்குமார் ஓட்டிச் சென்ற சரக்கு வாகனத்தை 2 பைக்குகளில் வந்த 5 பேர் கொண்ட கும்பல் மறித்துள்ளது. உடனே வாகனத்தை நிறுத்திவிட்டு காளிக்குமார் கீழே இறங்கியுள்ளார். திடீரென அந்த கும்பலைச் சேர்ந்தவர்கள் தாங்கள் மறைத்து வைத்திருந்த அரிவாளை எடுத்துள்ளனர். சுதாரிப்பதற்குள் அந்த கும்பல் காளிக்குமாரை விரட்டிச் சென்று சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பியோடியது. இதில் பலத்த காயமடைந்தவர் இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடினார். தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் காளிக்குமாரை மீட்டு திருச்சுழி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவருக்கு முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்னர் மேல் சிகிச்சைக்காக அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் செல்லும் வழியில் காளிக்குமார் பரிதாபமாக உயிரிழந்தார். அவரது உடல் உடற்கூராய்விற்காக அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. அங்கு வந்த காளிக்குமாரின் குடும்பத்தினர் கொலையாளிகளை கைது செய்யும் வரை உடலை வாங்க மாட்டோம் என கூறியுள்ளனர். கொலை சம்பவம் குறித்து திருச்சுழி போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய மர்ம கும்பலை தீவிரமாக தேடி வருகின்றனர். பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையால் காளிக்குமார் கொலை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இருப்பினும் முன் விரோதம் காரணமாக இந்த கொலை அரங்கேறியதா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்ற கோணத்திலும் விசாரணை தீவிரப்படுத்தியுள்ளனர். திருச்சுழி அருகே பட்டப்பகலில் இளைஞர் ஒருவரை ஓட ஓட விரட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது.